الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா அவனிடத்தில் சங்கை மிகுந்த துல்ஹஜ் மாதத்திலே நம்மையெல்லாம் இருக்கச் செய்திருக்கின்றான். அதில் சங்கைக்குரிய 10 நாட்களில் முதல் 10 நாட்களில் நாம் இருக்கின்றோம். இந்த 10 நாட்களில் எந்த அமல் செய்தாலும் அல்லாஹ்விற்கு அது மிக விருப்பமானதாகும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஹாஜிகளுடைய கணக்கின்படி இன்றைய தினம் ஹஜ்ஜு துவங்கி அவர்களுக்கு 3வது தினம். பிறை 8 மினாவில் தங்கி பிறை 9 பகலை அரஃபாவிலே கழித்து பிறை 9 இரவை முஸ்தலிஃபாவில் கழித்து இன்றைய தினம் அவர்களுடைய கணக்கின்படி அவர்கள் 10ஆம் நாள் யௌமுன் நஹர் என்று சொல்லக்கூடிய 4 மிகப்பெரிய அமல்களை செய்வதற்காக அவர்கள் தயார் நிலையில் இருப்பார்கள். இன்றைய தினம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்வதற்காக 4 அமலை சொல்லிக் கொடுத்தார்கள். முதலாவது, அவர்கள் முஸ்தலிஃபாவிலிருந்து திரும்பியதும் ஜம்ரத்துல் அகபாவில், அதாவது பெரிய ஷைத்தானுக்கு கல்லெறிவார்கள். பின்பு அவர்கள் ஹதி கொடுப்பார்கள், அதாவது அவர்கள் ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ கொண்டு சென்றிருந்தால் அதை அவர்கள் ஹதி கொடுப்பார்கள். அதே போன்று அவர்கள் மொட்டையடித்துக் கொள்வார்கள் அல்லது முடியை குறைத்து கொள்வார்கள். பெண்களாக இருந்தால் தங்களுடைய முடிகளை கொஞ்சமாக கத்தரித்துக் கொள்வார்கள். பின்பு தவாஃபுல் இஃபாலாவை செய்வார்கள். இந்த தவாஃப் தான் ஹஜ்ஜுடைய தவாஃப் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த 4 அமல்களும் ஹஜ்ஜுடைய ஹாஜிக்கு ஃபர்லான அமல்கள் என்று கருதப்படுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பின்பு தவாஃபை தொடர்ந்து சஃபா மர்வா சஇ இதை கொண்டு அவர்கள் இன்றைய தினத்தை ஹஜ்ஜுடைய விஷயத்தை முடிப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜம் மப்ரூராவாக, அன்று பிறந்த பாலகனாக அவர்களை அல்லாஹு தஆலா மாற்றி அமைப்பானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஹாஜிகள் அங்கு அல்லாதவர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் குர்பானியை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் சில சந்தேகங்களையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில வஸ்வசாக்களை நாம் பொதுவாக வருடம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட சுருக்கமான சில விஷயங்களை நாம் கண்டறிய வேண்டும். இதில் முதலாவது, ஒரு ஆட்டை அறுக்கும் போது என்ன சொல்வது என்று கேட்கிறார்கள். என்ன சொல்லி அறுக்கிறது? இவங்களுடைய பேரை சொல்லலாமா? பெண்களுடைய பேரை சொல்லலாமா? இறந்தவர்களுடைய பேரை சொல்லலாமா? இவங்க வரலாமா? அதில் இப்படி அவர்களுக்கு எப்போதுமே இந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஹதீஸிலிருந்து நானும் எடுத்து காட்டியிருக்கின்றேன், மீண்டும் அதை நினைவுபடுத்துகின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னார்களோ அதைவிட சிறந்த வார்த்தையை நாம் ஒன்றும் சொல்லிவிடப் போவதில்லை. நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வார்த்தையை சொன்னார்களோ அதையே நாமும் அழகாக சொல்லலாம். என்ன வார்த்தை அது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் 2 ஆடுகளை அறுத்தார்கள். ஒரு ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்தில் முஹம்மதின் சார்பாகவும் முஹம்மதுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அல்லாஹ்வே இதை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அப்படியே நாமளும் சொல்ல வேண்டியதுதான். யார் அறுக்கிறாரோ அறுக்கக்கூடியவர் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த குர்பானியை நீ ஏற்றுக்கொள். இப்போ எல்லாருமே அதில் வந்துடுவாங்க. குடும்பம் என்று சொல்லும்போது 2வது ஆட்டை அறுக்கும்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஹம்மதின் சமூகத்தின் சார்பாக இதை நீ ஏற்றுக்கொள். ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து ஆடை அறுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எனவே இன்னாரை சொல்ல வேண்டும் இன்னாரை சொல்லக்கூடாது என்பதில்லை. எல்லோரையும் நீங்கள் மனதில் நினைத்து தாராளமாக சொல்லி ஆட்டை அறுக்கலாம்.
ஏன் சந்தேகம் வருகின்றது என்றால், தவறா நினைக்க வேண்டாம். குறுகிய மனப்பான்மைக்கு செல்லும் போது சந்தேகம் வருகின்றது. பறந்து விரிந்த மனதோடு எல்லோரையும் சேர்த்து ஆடருங்கள், இந்த சந்தேகமே வராது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரையும் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள். யா அல்லாஹ், இந்த நன்மையை அவருக்கு சேர்த்துரு, அவருக்கு சேரு, நான் அவர் சார்பாக கொடுக்குறேன், அவர் என்னுடைய நண்பர், இவர் என்னுடைய சித்தப்பா புள்ள, இவர் குர்பானி கொடுக்க முடியாம இருக்கிறார், ஏழையா இருக்கிறார், அவரெல்லாம் மனசுல நினைச்சிட்டு கொடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான். அவ்வளவுதான். யாரை வேண்டுமானாலும் நினைத்து கொண்டு தாராளமாக கொடுக்கலாம். அதே போன்று இறந்தவர்களை நினைத்துக் கொள்ளலாமா? தாராளமாக நினைத்துக் கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் குடும்பம் என்று சொல்லும் போது அதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடங்கி இருக்கிறாங்க. அப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உயிரோட இல்லை, தாராளமாக சேர்த்துக் கொள்ளலாம். ஆனால் குர்பானி என்பது உயிரோடு இருப்பவர்களின் மீது கடமை. இப்போ இறந்தவர்களுக்கு அது சதகாவினுடைய நன்மையாக சேர்ந்துவிடும். இறந்தவர்களுக்கு சதகா செய்யலாம் என்ற ஹதீஸில் இருப்பதின் அடிப்படையில் நீங்கள் குர்பானி கொடுக்கும்போது இறந்தவர்களை நினைத்து கொண்டால் அது அவர்களுக்கு சதகாவின் நன்மையாக சென்று சேர்ந்துவிடும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவது விஷயம், நாம் பேண தவறுவது கத்தியை கூர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். மொக்க கத்தியை வைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடுத்திருக்கிறார்கள். அந்த பிரயாணிகளுக்கு எந்த விதமான நோவினை ஏற்படாத அளவிற்கு மிக அழகாக கத்தியை வைத்ததும் கழுத்திலே இறங்கக்கூடிய விதமாக கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளுங்கள். ஒரே நபர் 3-4 பிராணிகளை அறுக்கிறார் என்றால் ஒவ்வொரு பிராணியை அறுத்ததற்கு பின்பும் கத்தியை மீண்டும் மீண்டும் தீட்டிக் கொள்ளுங்கள். ஒன்றை அறுக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் அதனுடைய கூர்மை மழுங்கும். இரண்டாவது ஆட்டையோ மாட்டையோ அறுக்கும் போது மறுபடியும் கூர்மை மழுங்கும். ஒவ்வொரு ஆட்டிற்கும் மாட்டிற்கும் இடையில் தங்களுடைய கத்தியை மிக கூர்மையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இது ஒரு சுன்னா. அதே போன்று 3-4 ஆடுகளை அறுக்கக்கூடியவர்கள் ஒரு பிராணிக்கு முன்னால், அதாவது அந்த ஆட்டை முன்னாடி வச்சுக்கிட்டு இன்னொரு ஆட்டை அறுப்பது, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து மறைவாக ஒரு பிராணியை வைத்திருந்தால், 2 பேர் பக்கத்து வீட்டில் ஆடு குர்பானி கொடுக்குறாங்க அப்படின்னா, அவருடைய ஆட்டை அவர் கட்டி போட்டு வச்சிருக்கிறார், 1 மணி நேரம் கழிச்சு தான் அவர் அறுக்க போறாருன்னா உங்களுடைய ஆட்டை பக்கத்து வீட்டுக்காரருடைய ஆட்டுக்கு முன்னாடியே போட்டு அறுப்பது தடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. முடியுமான அளவிற்கு இது போன்ற விஷயத்தில் கண்ணியத்தை பேணி அந்த ஆட்டை மறைத்து இந்த ஆட்டை அறுப்பது என்பது இது ஒரு அழகான சுன்னா. மற்ற ஆடு அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அது மிரண்டு போகும், பயப்படும். அதனால் வெவ்வேறு விதமான அமிலங்கள் அதனுடைய உடலுக்குள் சுரக்க ஆரம்பிக்கும். அரை மணி நேரம் கழித்து அறுக்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மனரீதியான நோயை அந்த ஆட்டிற்கு ஏற்பட்டுவிட வாய்ப்பிருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தை கொஞ்சம் அழகாக கண்ணியமாக பேணிக்கொள்ளுங்கள். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், சில மாடுகள் மடியாது. அப்படி படியாத மாடுகளை அதை நாம் கட்டுப்படுத்துவதற்காக செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் கண்ணிய குறைவாக அதை போட்டு வேகமாக அடிப்பது, வேகமாக சித்திரவதை செய்யக்கூடிய அளவில் இல்லாமல் அதை மடிய வைப்பதற்காக எப்படி நீங்கள் அதை மேற்கொள்ள வேண்டுமோ அதையும் கண்ணியமான முறையில் மேற்கொள்வது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. அதே போன்ற ஆட்டையோ மாட்டையோ அறுக்கும் போது உள்ளங்காலை எடுத்து ஆட்டின் கழுத்தின் மீது முகத்தின் மீது வைக்காமல் முட்டுக்காலை வைப்பதென்பது அதற்கு நாம் தரக்கூடிய கண்ணியம், சிறப்பு என்பதை நாம் பார்க்கின்றோம். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று குர்பானி கொடுப்பவர்கள் அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அது என்னவென்றால் சடைவாவது, அதாவது டென்ஷன் ஆவது. அதாவது அந்த அமல் மிகப்பெரிய அமல். இந்த அமல் வாழ்நாள் முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 175 ஆண்டு காலத்தினுடைய தியாகத்தினுடைய குறியீடு என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது இந்த அமலை செய்யும் போது பக்குவத்தையும் தக்வாவையும் அமைதியையும் நாம் அளவுக்கு அதிகமாக எடுக்க வேண்டும். வருடம் கொடுக்கக்கூடியவர்கள் வருடம் இன்னும் தக்வா அதிகமாகி கொண்டிருக்க வேண்டும். ஆனால் குர்பானி ஆடறுப்பவரை அழைப்பதில் இருந்து டென்ஷன் தொடங்குகின்றது. கடுமையான டென்ஷன், கடுமையான அப்படியே அப்படின்னு சொல்லுப்பா, இப்படி அல்ல. இது ஒரு அமல். எப்படி நீங்கள் தொழும்போது இத்மீனானோடு ஹுஷூஓடு அமைதியாக இறையச்சத்தோடு அல்லாஹுக்கு விருப்பமான தொழுகையை அழகான முறையில் தொழ வேண்டும் என்று எப்படி நினைக்கின்றோமோ, இதே போடு ஆடு அறுக்க ஆரம்பித்ததிலிருந்து கடைசி துண்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்களுடைய உறவுகளுக்கோ ஏழைகளுக்கோ
உங்களுடைய வீட்டில் சேமித்து வைப்பதற்கோ எடுத்துக்கொண்டு அந்த வேலையை முடிக்கும் வரை மனதால் அதை செய்யுங்கள், சந்தோஷமாக செய்யுங்கள், அழகான முறையில் செய்யுங்கள், அன்போடு அதை செய்யுங்கள். சடைவடைவது எப்படியெல்லாம் மக்களிடத்தில் இருக்கிறது தெரியுமா? சிலர் குர்பானி கொடுக்க வசதி இருந்தும் குர்பானியை கொடுப்பதில்லை. ஏன் என்று கேட்டால், அதெல்லாம் பெரிய வேலைங்க, அது யாருங்க டென்ஷன் எடுத்துக்கிட்டு போய் அறுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அது கொடுக்குறோம் பாருங்க, அதுதாங்க டென்ஷன், அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. இவருக்கு செட் ஆகாதுன்னு குர்பானி விடுறவர் இருக்கார். எடுத்துட்டு போய் கொடுப்பது இவருக்கு கஷ்டம், இவருக்கு சிரமம் என்பதினால் குர்பானியை விடக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, கொடுக்கணும் தான், எல்லா வசதிகளையும் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காதான், மேன் பவர் இல்லைங்க, ஆள் இல்லை, அதனால நான் கொடுக்கறது இல்லை. எதற்காகவோ மேன் பவரை வைத்து உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளக்கூடியவர்கள் குர்பானி கொடுப்பதற்கு ஆள்பலம் இல்லை என்பதனால் குர்பானியை விட்ட செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு குர்பானியை கொடுக்கும் போது ரத்தம் என்றால் அலர்ஜி. நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலே அப்படி ஒரு மாதிரி ஆயிடுவோம், அந்த ஆட்டை போட்டு அறுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள அதெல்லாம் செட் ஆகாதுங்க என்பதினால் குர்பானியை விட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சில பேர் ஆடு அறுத்தா அந்த இடம் ஃபுல்லா நசன்னு ஆயிடும், ரத்தம், அந்த போட்டி கழிவு இதெல்லாம் சுத்தம் பண்ணி பப்பப்பா அந்த பெனாயில் ஊற்றி விட்டு அந்த ஈக்கள் முச்சி அதில் அந்த அந்த இதுவே நாஸ்தி ஆகிடுப்பா, அதனால நாங்கள் குர்பானியை விட்டுட்டோம். வீடே எங்கள் டைல்ஸ், மார்பிள்ஸு, டைல்ஸ், கிரானைட்டு இதில் போட்டு எப்படி அடுக்கிறது என்றெல்லாம் குர்பானியை விட்டவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே குர்பானி என்பது ஒரு மிகப்பெரிய அமல். சடைவு இல்லாமல், தோய்வு இல்லாமல், சலிப்பில்லாமல் இந்த அமல்களை நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சலிப்படையும் வரைக்கும் நன்மையான விஷயத்தில் நன்மைகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் சலிப்படைய மாட்டான். நீங்க எவ்வளவு மனவிருப்பத்தோடு இறங்கி அமல்களை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா அதை கொடுத்து கொண்டே இருப்பான். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் பொதுவான நபர்களுக்கும் ஒரு விஷயத்தை நான் புரிய வைக்கின்றேன், நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். ஆட்டை அறுக்கும் போது சிறுவர்களும் பெரியவர்களும் ஆடு பாவம் இல்லை, உண்மையில் ஆடு பாவம் இல்லை. நான் மீண்டும் சொல்கின்றேன், ஆடு அதற்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றது, மாடு அதற்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு கண்ணியம் கொடுங்கள். அறுப்பதினால் பாவம் அல்லது அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நமக்கு காட்டி கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தியாகத்தின் அமல் அந்த அமல். எனவே பாவம் ஆடு அல்ல. யார் பாவம் தெரியுமா? குர்பானி கொடுத்தும் நன்மையை பெறாமல் நாளை மறுமை நாளில் நிற்பாரே, இவர் பாவம். ஆடு அறுத்தாரே, இவர் பாவம். குர்பானி கொடுத்தும் நன்மை பெறாமல் நின்றாரே, இவர் பாவம். குர்பானி கொடுத்து அதை பெருமை அடித்தாரே, நன்மை அழிஞ்சு போயிடுமே, இவர் பாவம். குர்பானி கொடுத்து நன்மையான முறையில் பங்கீட்டு இல்லாமல் வெவ்வேறு விதமாக இவருடைய சுயலாபத்திற்காக குர்பானி கொடுத்தாரே, இவர் பாவம். அப்போ குர்பானியினுடைய விஷயத்தில் நாம் விளங்க வேண்டிய மிக தெளிவான விஷயம் என்னவென்றால், குர்பானியை நாம் கொடுக்கின்றோம். குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் மௌத்தாவது ஒரு ஆடு, மௌத்தாவது ஒரு மாடு, மௌத்தாவது ஒரு ஒட்டகம், ஆனால் நன்மையை அடைகின்றார் அறுக்கக்கூடிய நபர். நன்கு இங்கு விளங்க வேண்டும். அல்லாஹு தஆலா எவ்வளவு தெளிவாக்கி வச்சிருக்கிறான் பாருங்க இந்த சட்டத்தை. நாம் கொலை செய்கின்றோம், மௌத்தாகின்றது ஆடு, மாடு, ஒட்டகம். இது நன்மையை அல்லாஹ் தருகின்றான். இதற்கு நன்மை. ஒரு ஆட்டை, ஒரு மாட்டை, ஒரு ஒட்டகத்தை, உயிரை அல்லாஹ்வினுடைய அனுமதியோடு எடுக்கக்கூடிய நேரத்தில் இதற்கான நன்மையை அல்லாஹ் அவருக்கு அறுப்பவருக்கு தருகின்றான் என்ற விதத்தில் இது எங்கு சென்று சேர்கின்றது, அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய அருளை புரிந்திருக்கின்றான் என்பதை நாம் உன்னிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று தங்களுடைய ஆடுகளை அறுக்கும் போது, மாடுகளை அறுக்கும் போது இது அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அமல் என நினைத்து செய்யுங்கள். இதை செல்ஃபி எடுத்துக்கொண்டு, இதை ஸ்டேட்டஸ்ல வைத்துக்கொண்டு, இவையெல்லாம் தேவையில்லாத வேலைகள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று கடைசியாக ஒட்டுமொத்த மக்களும் செய்யக்கூடிய தவறுகள் என்னவென்றால், கடன் இருந்தால் குர்பானி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா என்பது காலம் காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனையில் நாம் பார்க்கின்றோம். சுருக்கமாக நான் சொல்கின்றேன், தாராளமாக இஸ்லாம் கடன் வாங்குவதை அனுமதித்திருக்கின்றது. கடனை இஸ்லாம் தடுக்கல. ஆனால் கடனுடைய விஷயத்தில்
ஒழுக்கங்களை பேண சொல்லி இருக்கின்றது. கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் கடன் வாங்க வேண்டும். கடன் வாங்கியவருக்கான ரூல், கடன் கொடுப்பவருக்கான ரூல் இஸ்லாம் மிக தெளிவாக போட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில் கடன் இருந்தால் இஸ்லாம் இதை அனுமதி செய்கின்றது. கடன் வாங்கக்கூடிய நபர் நன்மையான காரியத்திற்கும் தேவையான காரியத்திற்கும் கடன் வாங்குவதென்பது எந்த விதத்திலும் தவறில்லை. மீண்டும் அடைத்து விடலாம் என்ற அளவீட்டில் இருக்கக்கூடிய கடனை தாராளமாக வாங்கலாம். எனவே கடன் இருப்பவர் குர்பானி கொடுக்கலாமா என்ற கேள்வியை விட்டுவிட்டு கடன் வாங்கியே குர்பானி கொடுக்கலாம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். கடனை அடைக்க முடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர், இப்ப அவர்கிட்ட 20,000 ரூபாய் இல்லை, ஆனால் 20,000 ரூபாய் அவர் சம்பாதித்துக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட நபர் தாராளமாக கடன் வாங்கி ஆட்டை அறுக்க முடியும், ஆட்டை அறுக்கலாம். தாராளமாக இதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நம்முடைய குர்பானிகளையும் அல்லாஹு தாலா நம்முடைய ஹஜ்ஜையும் பூர்ணமான ஹஜ்ஜாக, பூர்ணத்துவம் வாய்ந்த குர்பானியாக, இந்த 2 பெரிய அமல்களை கொண்டும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்திற்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதை கற்றுக் கொடுத்தார்களோ, எந்த அளவீட்டில் தக்வாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த அளவீட்டில் நாம் ஒட்டுமொத்தத்தையும் தக்வாவையும் எடுத்துக்கொண்டு நாளை மறுமை நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.